ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் துதி, வாயில துதி, அதுதான் சாத்தானுக்கு மிதி. சொல்லுங்க, நம்ம வாயில துதி, அதுதான் யாருக்கு மிதி? ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீட்டுல இருக்கிற ஆளை மிதிக்காதீங்கன்னு சொல்லுங்க. இங்க யாரதான் மிதிக்கணும்? ஆமா, நம்ம ஆட்கள் வித்தியாசமா தான் நடக்காங்க. வீட்டில் உள்ள ஆட்கள் தான் இவங்களுக்கு கோலியாத். ஆமா, எப்படா அடிச்சு கதையை முடிக்கலாம். ஆமா, அல்லேலூயா. அதல்ல, வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி, இன்னொரு பக்கம் கையில பட்டயம். இத டெய்லி நீ எடுத்துட்டு நின்னா சாத்தான் பக்கத்திலேயே வரமாட்டேன். கைத்தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நிறைய துதித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. காரணம், துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ண. ஆமென். தெளிவான ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அநேகரோடு பேசுவார் என்பதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். செப்பனியா 3:19 மைக்ல வாசிக்க கேட்கலாம். இதோ, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். இப்ப இதான் முக்கியம். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, எங்கெங்க வெட்கப்பட்டு நின்னீங்களோ, எங்கெங்க அவமானத்தால தலை குனிந்து நின்னீங்களோ, எத்தனை பேர் உங்களை மன முறிவாக்கும்படி பேசி அழுது நின்றீர்களோ, அத்தனை இடத்திலேயும் கர்த்தர் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க செய்வார். நம்புறவங்க நல்லா கைத்தட்டி ஆண்டவர் நல்ல பலத்தோட கைத்தட்டி. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாபிலோன் ராஜா கையில கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். ஆனா பாத்தீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு அந்நியர்கள் அவர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மோசமா நடத்தணுமோ அந்த அளவுக்கு நடத்தினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா, எசேக்கியேல் புத்தகங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஜனத்தை எந்த அளவுக்கு இழிவா நடத்தினாங்களோ அந்த அளவுக்கு சத்துருக்களிடத்தில் நான் பழி வாங்குவேன். அல்லேலூயா. சத்ருன்னா நீங்க உடனே மனுஷரை நினைக்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனுஷரை நினைக்க கூடாது. மனுஷர் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பார்களாக. நமக்கு யார் என்ன தீமை செய்தாலும் அவர்கள் நல்லா இருக்கட்டும், இயேசுவை அறியட்டும். ஆனா யார் யார் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கம்பீரமாய் நிற்க பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லு. எதிரியாகிய சாத்தானிடத்தில் கர்த்தர் நீ அனுபவித்த துன்பத்தின் நாட்களுக்கு தக்கதாக அவர் அவனை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறந்து போகாதே. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே. கைகளை அப்படி அசைத்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஜனம், வெட்கப்பட்டு போவது இல்லை. தான பாடினம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடாதே
கைவிடப்படுவதில்லை. ஓஹோ, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Thank you. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான், தரிசனம் பெற்றவர். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிச்சார். என்ன தரிசனம் காமிச்சார் சொல்லுங்க பாப்போம். சொப்பனம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, மற்ற அரிக்கட்டெல்லாம் என்ன செஞ்சிருந்தது? வணங்கி நின்றது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உங்க அரிக்கட்டு நிமிர்ந்துதான் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா 11 அரிக்கட்டு உன்னை சும்மா விடாது. எப்படி? சும்மா விடாது. எப்படியாவது உன்னைய தள்ளுறதுக்கு குழி தோண்டும், குழியில உயிரோடு புதைக்க பார்க்கும். எப்படி? என்னைய என்கிட்ட ஒருத்தன் சொன்னா, நான் ஒரு கனவு பார்த்தேன், உங்களை உயிரோடு புதைக்கிற மாதிரி அப்படின்னு. ஆகா, எப்படி இருக்கும்? இவன் கதையை முதல்ல முடிக்கணும். அப்படிதான் யார் நினைச்சா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரும் அல்ல, கூட பிறந்தவன், ஒண்ணு போல வளர்ந்தவன். அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். நேத்து கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், சொத்துக்காக என் அண்ணன் எனக்கு தம்பியே இல்லைன்ட்டான். எப்படியா? கூட பிறந்த அண்ணன் சொத்துக்காக எனக்கு தம்பியே இல்லைன்னு சொல்லிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகம் எதையும் செய்யும், பணத்துக்காக, பொருளுக்காக, சொத்துக்காக. ஆனா நீ எதையும் செஞ்சிடாதன்னு சொல்லுங்க. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கோர்ட்டுக்கு போயிடாத. கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? ஒரே ஒரு சத்தம் தான் இல்லைன்னு வருது. அது போக வாய்ப்பே இல்லாத ஆள் மாதிரி, சொத்து எதுவும் இல்லாத ஆள் மாதிரி சத்தம் கேட்கிறேன். அல்லேலூயா. உனக்கு எத்தனை வாய்ப்புகள் வசதிகள் இருந்தாலும் நீ மாமிசத்தின்படி போராட அழைக்கப்பட்டவன் அல்லவே அல்ல. எவ்வளவு பலன் இருந்தாலும். அல்லேலூயா. தரிசனம் காண்பிக்கப்பட்டவன் தரிசனம் 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 துடிக்கிறான். எப்ப பார்த்தாலும் இவருக்கு என்னதான் தரிசனம். எப்படி இருக்கும்? அவன்கிட்ட போய் நான் ஒரு கனவு பார்த்தேன், நீங்க எல்லாம் என்ன வணங்குறீங்கன்னா சகோதரன் சும்மாவா விடுவான்? சொல்லுங்களேன், விடுவானா? விடவே மாட்டான். பார்வையிலே கொன்றுவான். பார்க்கிற பார்வையிலே என்னது? ஆமா. யோசேப்பு அறியாம சொல்லிட்டான், என்ன செய்யன்னு தெரியாம. ஆனா இவன் அதை பிடிச்சுக்கிட்டான். பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறானுங்க, எப்படியாவது இவனை என்ன செஞ்சிடணும், காலி பண்ணிடணும். நான் உனக்கு சொல்றேன் தேவ பிள்ளையே, தேவ தரிசனம் இந்த கர்மேல் ஏஜி சபையின் மீது வைக்கப்பட்டு அதை நோக்கி நீங்கள் ஓடுவீர்களானால், எத்தனை பேர் உனக்கு எதிராய் குழி தோண்டினாலும், எத்தனை பேர் உன்னை மூழ்கடிக்க நினைத்தாலும், உன்னை காப்பாற்றுகிற தேவன் உனக்கு ஆதரவாய் நிற்பான். கைகள்ல பலன் இருந்தா தலைக்கு மேல தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா. இது போதாது. ஹல்லேலூயா. அத்தனையும் நீ மேற்கொள்ளுவாய், அத்தனையும் நீ ஜெயிப்பாய். உன்னோட கர்த்தர் இருப்பது நிரூபிக்கப்படும். ஹல்லேலூயா.
தூக்கி எதுல போட்டாங்க? குழியில போட்டா எப்படி இருக்கும் பாருங்க. நல்ல வேளை ஒருத்தனுக்கும் மூடணும்னு சிந்தனை வரல. ஆமா, இல்லைன்னா 10 பேரை என்ன செஞ்சிருப்பான்? மூடியே போட்டு. அதுவும் அந்த குழியில எப்படி ஆண்டவர் மாத்தி வச்சிருந்தாருன்னா, தண்ணி இல்லாத குழி. அல்லேலூயா. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் பின்னாடி உனக்கு ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் ஆதரவா நிக்கிறாரு. அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்காமல் போகப்படும். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறாரா அந்த காலை வேளையில? சந்தோஷமா சொல்லுங்க. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை தலைக்கு மேல கை என்றெண்ணிடுவே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசு தாங்குவார். அவரே சுமப்பார். ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார். அவரே சுமப்பார். ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya Thank you. ஹalleluya 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 Thank you, Jesus. ஹalleluya ஹalleluya. இயேசு தாங்குவார் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா. இயேசு வழி நடத்துவார். இயேசு எனக்கு ஆதரவாய் நிற்பார். கொஞ்சம் அந்த குழியில தண்ணி இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமா, யோசேப்பு மூழ்கியே கதை முடிஞ்சிடும். அல்லேலூயா.